என்னை குறித்தும் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஏன்னா தெரிந்து கொண்டவர் அவர், தெரிந்து கொண்டவர் அவர், அவர் உண்மை உள்ளவர். அதுக்கு முந்தின வருஷம் படிங்க பார்ப்போம். இல்லை அதாவது 17 17 அதாவது யோவான் 17 இருந்து உம்முடைய சத்தியத்தினாலே. அப்போ கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குறாரு? வசனத்தினால நம்ம பரிசுத்தமாக்குகிறார். அப்போ அந்த வசனம் உள்ள போக 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 நம்ம எப்படி மாறுறோம்? அதை நம்ம புரியணும். அடுத்து சத்தியம். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் பரிசுத்தமாகுவதற்கு அவர் தன்னைத்தானே என்ன செய்தார்? இதனால் நீங்களும் நான் என்ன ஆகிறோம்? பரிசுத்தமாகப்படுகிறோம். இந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டோமானால் நாம் சோர்ந்து என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் அப்போஸ்தலர் தைரியமாக இருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்து செய்து முடித்த கிரியைகளின் மேல் அவருடைய விசுவாசம் உறுதியாக இருந்தது. இவங்களுடைய செயல் மேல இல்லை, யாருடைய? அவருடைய ஜெபத்தின் மேலே, அவருடைய ஜெபத்தின் மேலே. நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு சிஎம் லெட்டர் கொடுத்துருக்காரு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சிஎம் கொடுத்துருக்காரு. நீங்கள் கொஸ்டினை தப்பாகவே சொல்லிட்டு வந்தாலும் கொடுத்த லெட்டருக்கு மதிப்பு உண்டு. எனவே நீங்கள் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நம்முடைய சுயகிரியினால் மீட்கப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆனால் நம்ம யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்து. அதனால தான் நீங்களும் நானும் விலையேறப்பட்டவர்கள். அந்த விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறபடினால்தான் நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும், நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை குறித்து நாம் கேட்டோம். நாம் யாரு சொல்லுங்க? விலையேறப்பட்டவர்கள். தேவனுடைய பார்வையில் விலையேற. லூக்கா 18 அதிகாரத்தில் அது இயேசு சொல்லும்போது பார்க்கலாம்.